வணக்கம் மக்களே. இன்று ஜனவரி 30 வியாழக்கிழமை. இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி மகாத்மா காந்தியின் நினைவு தினம், தியாகிகள் தினம் கூட சொல்லுவாங்க. நமது சுதந்திர போராட்டத்திற்கு வழிகாட்டிய மற்றும் சுதந்திர உணர்வே இல்லாமல் தேசப்பற்றே இல்லாத மக்களை அகிம்சை வழியில் மக்களை ஒன்று திரட்டி வெள்ளையர்களை விரட்டி இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்த மகாத்மா காந்தியின் நினைவு தினம் தான் இன்றைக்கி ஜனவரி 30 தியாகிகள் தினம்னு அனுசரிக்கப்படுகிறது. இன்றைக்கி காலையில் வெளிவந்த செய்தித்தாளில் சில செய்திகளையும் அதற்கு பின்புலத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். முதல் செய்தியாக பார்த்திங்கன்னா, அந்த இஸ்ரோ சேட்டலைட் நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம், 100வது ராக்கெட்டில் செலுத்தக்கூடிய சேட்டலைட்டு NVS-02 அப்படிங்கிற அந்த ஜிபிஎஸ் மேப்பு, கடல் வழியாகவும் தரை மார்க்கமாகவும் தொலைத்தொடர்புக்கு நமக்கு சேட்டலைட் அதிகமாக தேவைப்படுகிறது. அதனால் அது நேற்றுக்கு அனுப்பப்பட்டது NVS-02. இஸ்ரோ தொடர்ந்து பல சாதனைகள் செஞ்சுருக்காங்க. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருங்கிணைக்கிறது ஸ்பேஸ் கிராஃப்டை, அதாவது விண்கலங்களை வானில் விண்வெளியில் இணைக்கிறது அப்படிங்கிற ஒரு சாதனையை முடித்தாங்க. அதே மாதிரி இப்போ நேற்றுக்கு பார்த்திங்கன்னா NVS-02 அப்படிங்கிற ஒரு ஜிபிஎஸ் மேப், குளோபல் பொசிஷன் சிஸ்டம், அதாவது கடல் வெளியிலையும் சரி தரை வெளியிலையுமே சரி தொலைத்தொடர்புக்கு இதுக்கெலாம் சரியான லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சேட்டலைட் நேற்றுக்கு அனுப்பப்பட்டது. இது 100வது சேட்டலைட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. இஸ்ரோட தலைவர் அவர் நாராயணன் அவர்கள் பேட்டி கொடுத்தால அடுத்த 5 ஆண்டுகளில் இன்னும் 100 சேட்டலைட் இதே மாதிரி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு. இதை ஒரு பாசிட்டிவான செய்தியோட இன்றைய தினத்தை துவங்குவோம். அதுக்கப்புறம் 2019 ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்துச்சு. ஊட்டி பக்கத்தில் அண்ணன் தம்பி மற்றும் தம்பியின் மனைவியை வெட்டி கொண்டார் அப்படிங்கிற செய்தி. அது காரணம் என்னென்னா, இந்த ஹானர் கில்லிங் என்று அழைக்கக்கூடிய சாதி மாற்றி திருமணம் செஞ்சதுனால கடும் கோபம் கொண்ட அண்ணன் தம்பியை வெட்டி கொண்டார் அப்படிங்கிற செய்தி. இதில் என்ன அப்படின்னா, அந்த அண்ணனுக்கு தூக்கு தண்டனை விதிச்சிருக்கு. இது எங்கே நடந்துச்சுன்னா, ஊட்டி பக்கத்தில் மேட்டுப்பாளையத்தில். அண்ணன் பேர் வினோத்குமார், தம்பி பேர் கனகராஜும் அவர் மாற்று சமூகத்தை சேர்ந்த வேற ஒரு பெண்ணை காதல் திருமணம் செஞ்சு இது பண்ணால அதில் கோபம் கொண்ட அண்ணன் தம்பியையும் தம்பி மனைவியை வெட்டி கொண்டார் அப்படிங்கிற செய்தி ரொம்ப பரபரப்பாக பேசுச்சு. இதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த அண்ணனுக்கு வினோத்குமாருக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நடந்துருக்கு. கடந்த ஜனவரி 13 அடுத்த மாதம் பிப்ரவரி 26 வரைக்கும் நடக்குது. அதில் நேற்றுக்கு அந்த நெரிசல் காலையிலே, ஏன்னா நேற்றுக்கு அந்த அமாவாசை, நேற்றுக்கு தை அமாவாசைன்னு சொல்லி நம்ம சொல்கிற மாதிரி அங்கே மௌனி அமாவாசைன்னு சொல்லி வடக்க சொல்லுவாங்க. அது ரொம்ப புகழ்பெற்றது. இந்த நாளில் புனித தீர்த்தமாடினா நீராடினா அது புண்ணியம் அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி மக்களுக்கு மேலே அங்கே திரண்டதாகவும் அட் டைமில் ஒரே நேரத்தில். அதனால் அரசு நிர்வாகமும் சரி காவல்துறையுமே சரி கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி அந்த நெரிசல்லையும் ஒருத்தர் கீழே விழுந்து அது மேலே பல பேர் மேலே ஏறி அந்த மாதிரி ஒரு பீதி பயம் அப்படின்னு ஏற்பட்டு இதில் கிட்டத்தட்ட 30 பேர் இறந்ததாக செய்திகள் வெளிவருது. இது என்னதான் செஞ்சாலும் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு இது தொடர்பான செய்திகளும் எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு. அப்புறம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டே இருக்குது. அதில் நேற்றுக்கு ஒரு வீடியோ நேற்றுக்கு முழுவதும் வைரல் ஆச்சு. அது என்ன அப்படின்னா, திமுக கட்சி கொடி கட்டிய ஒரு கார் இன்னோவா கார் ஒரு பெண்கள் 4-5 பேர் போகக்கூடிய பெண்களுடைய காரை சேஸ் பண்ணுறாங்க, அதை மிரட்டுறாங்க. அதில் ஒரு வாலிபர் வெளியில் அந்த பெண்ணை மிரட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி வீடியோ வைரல் ஆச்சு. இது தொடர்பாக தனிப்படை அமைச்சு காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக இருக்குது அப்படின்னு காவல்துறையிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பெண்கள் ஓட்டிய கார் இந்த துரத்திய காரை உரசி சென்று அவங்க நிற்காமல் போனதால் சேஸ் பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு. இதுவரைக்கும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலை, கைது செய்யப்படலை. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு போலீஸார் விசாரணை பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு. அப்புறம் ஜெயலலிதாவோட சொத்து குவிப்பு வழக்கு உங்களுக்கு தெரியும். 2014 இந்த வழக்குக்கு ஜெயலலிதா குற்றவாளின்னு தீர்மானிக்கப்பட்டது. 1996 திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஜெயலலிதாவோட சொத்து குவிப்பு வழக்காக டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை போயஸ் கார்டனாங்கலாம் விசாரணை பண்ணாங்க. அப்போ அவங்க வீட்டில் நிறைய நகைகள், வெள்ளி போன்ற பொருட்கள்லாம் ஆவணங்கள் இதெல்லாம் கைப்பற்றினாங்க. இந்த வழக்கு பெங்களூரு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு அந்த 2014 பெங்களூரில் செஷன்ஸ் கோர்ட் ஜெயலலிதாவும் அவருடைய தோழி சசிகலா குற்றவாளின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த வழக்கு விசாரணை வரல. ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள்
தீபா மற்றும் தீபக் அந்த ஜெயலலிதாவோட பறிமுதல் செய்யப்பட்ட அவங்களுடைய சொத்துக்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்நாடகா ஹைகோர்ட்டில் வந்து மனு தாக்கல் செஞ்சாங்க. அதெல்லாம் தள்ளுபடி செஞ்சிச்சு கோர்ட்டு. இந்த நிலையில் இந்த பெங்களூரில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் சிபிஐ நீதிமன்றம் வந்து நேற்றுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஜெயலலிதாவோட 27 கிலோ தங்கம், வைர நகை மற்றபடி அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து தமிழ்நாடு அரசிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக வந்து தமிழ்நாடு டிஜிபிக்கு வந்து அறிவித்து நீங்கள் வந்து அந்த பாதுகாப்பு பெட்டகத்தோட வித் போலீஸ் எஸ்கார்டோட வந்து இந்த ஒரு 14-15 தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த நகைகளை திருப்பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியும் இந்த உத்தரவு வந்திருக்கு. இது தொடர்பாக வந்து பெங்களூரில் ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சார். இந்த ஜெயலலிதா முதல் பதிவு செய்யப்பட்ட இந்த நகைகளை வைத்து கர்நாடகா கருவூலத்தில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை ரத்து செஞ்சு, அதே நேரத்தில் தீபக் இவங்க 2 பேரும் கெடுத்தாங்க. அதையும் ரத்து செஞ்சு அந்த செஷன்ஸ் நீதிமன்றம் வந்து தமிழ்நாடு அரசிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது நேற்றுக்கு எல்லா பத்திரிகைகளுமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆளுநர்களுக்கு நடத்தை விதிமுறைகளை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி திமுகவோட எம்பிகள் கூட்டத்தில் நேற்று நடந்த கூட்டத்தில் ஒரு 6 தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. நாளைக்கு வந்து நாளை மறுநாள் இந்த பட்ஜெட் செஷன் வருது. இதுக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த 39 எம்பிகளுக்கும் சரி, திமுகவோட அந்த அண்ணா அறிவாலயத்தில் நடந்துச்சு. முதல்வர் வந்து தலைமை தாங்கினார். அதில் வந்து பல தீர்மானங்களாக நிறைவேற்றிருக்காங்க. ஆளுநருக்கு வந்து நடத்தை விதிகள் இது பண்ணணும். அதே மாதிரி இது சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் ஏற்றுச்சுன்னா அதை உடனே வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் வந்து தமிழ்நாட்டோட அரசியலுக்கு வந்து வளர்ச்சிக்கு வந்து முட்டுக்கட்டையாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பல தீர்மானங்கள்லாம் எடுத்து ஆளுநருக்கு குறிப்பாக நடத்தை விதிமுறைகளை விதிக்கணும் அப்படின்னு போன பட்ஜெட்டில் வந்து நம்ம நிதியமைச்சர் வந்து தமிழ்நாடுங்கிற பெயரே உச்சரிக்கலை. தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி ஒதுக்கி ரயில்வே வசதி போன்ற பல திட்டங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுச்சு. இதுவும் வந்து ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. அப்புறம் அமெரிக்காவில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவியேற்றலேருந்து பல அதிரடி நடவடிக்கைலாம் எடுத்துக்கிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேற்றுக்கு 20 லட்சம் அதாவது 2 மில்லியன் ஃபெடரல் ஸ்டாஃப் என்று அழைக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி, நீங்கள் வந்து வேலையை ரிசைன் பண்ணால் பண்ணிக்கலாம், விருப்பம் இருந்தால் அதாவது விருப்பம் இல்லை ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும், ரிசைன் பண்ணால் உங்களுக்கு வந்து அடுத்த 8 மாத சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் ஏன் அப்படின்னா அந்த ஆள் குறைப்பு நடவடிக்கை, அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்போட ரிப்பப்ளிக் அந்த கட்சியோட சித்தாந்தம் கொள்கைக்கு உட்படாதவங்களாம் வந்து நான் இது பண்ணுறேன், பணியிலிருந்து நீக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் அமெரிக்க அரசு ஊழியர்களுக்கு வந்து அந்த மெயில் போயிருக்கு. அந்த மெயிலில் வந்து ரிசைன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு, நீங்கள் ரீசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மாத சம்பளம் வந்துடும், வேலையிலேருந்து நீக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி இது வந்து ஆள் குறைப்பு நடவடிக்கைக்காக கொண்டு வரக்காகவும் இது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன அவர் டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்கனவே வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொரோனா காலத்தில் அதை ரத்து செஞ்சார். அதே மாதிரி அரசு அலுவலர்கள் சனியில் அதாவது வாரத்தில் 5 நாள் சனி ஞாயிறு தவிர மீதி 5 நாள் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பல அதிரடி திட்டங்களாக கொண்டு வந்தார். இந்த செய்தி வந்து எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, மகாராஷ்டிராவில் வந்து கரு அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து ரேர் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பெண் கருவுற்றிருக்காங்க. அந்த பெண் கருவில் உள்ள அந்த குழந்தையோட வயிற்றில் இன்னொரு கரு இருந்திருக்கு. இது வந்து 5 லட்சத்தில் ஒரு ஆளுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேத்திக்கு ஒரு பெண்ணுக்கு இது கண்டுபிடிச்சிருக்காங்க மராட்டியத்தில். அதுக்கு வந்து சிகிச்சை போய்க்கிருக்கு அப்படின்னு. கருவுக்குள் கரு அது எப்படி உருவாகுதுன்னா, அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே கரு சிதைவு ஏற்படலை, அந்த கரு வந்து இந்த குழந்தையின் வயிற்றுக்குள் போயிருக்கும், அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வகுப்பு மசோதா சட்டம் வந்து அந்த ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் வந்து நேற்று நிறைவேற்றப்பட்டுச்சு. அந்த திருத்தங்களோட அது வந்து இந்த சபாநாயகர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து இந்த பார்லிமெண்ட் செஷனில் சப்மிட் பண்ணி இந்த வகுப்பு சட்டத்தை வந்து கூட்டுக்குழு வந்து ஒப்புதல் அளித்து அதை சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது பார்லிமெண்ட்டில் இந்த இதில் நிறைவேற்றப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி அவர்கிட்ட வந்து இந்த ஆன்லைன் மோசடி தொடர்பாக நிறையா இது வந்திருக்கு. அவருக்கு வந்து ஊட்டியில் வந்து ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு. அவருடைய மேனேஜருக்கு வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அது மிதுன் சக்கரவர்த்தியே வந்து மெசேஜ் பண்ணது மாதிரி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என் அக்கௌண்ட்டில் ஒரு 20 லட்ச ரூபா இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு. அவர் வந்து சரி இது வந்து உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுறாரு. பார்த்தா அது வந்து போலி அக்கௌண்ட்டாக இருக்குது. அது வந்து இது வந்து இப்போ விசாரணை போய்க்கிருக்கு. இது வந்து ரொம்ப எப்படி ஊழல் பண்ணுவாங்க, எப்படி ஃப்ராட் பண்ணுவாங்க ஆன்லைனில் அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் அனுப்புகிற மாதிரியே மிதுன் சக்கரவர்த்தியே தன்னுடைய மேனேஜருக்கு அனுப்புகிற மாதிரியே மெசேஜ் அனுப்பி 20 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி பல செய்திகள் இன்றைக்கி செய்தித்தாளில் வந்திருக்கு. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.